ப்ரீமியர் ப்ரோ கிராஷ், ப்ரீமியர் ப்ரோ எரர்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ கொஞ்சம் ஸ்பீடாக ஹையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்களும் உங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கிராஷோ இல்லை க்ளோஸோ ஆகாது. இதுக்கப்புறம் புதுசாக ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அது நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபைலில் போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங், அதில் போயிட்டு ஜென்ரல், அதில் வந்து உங்களுக்கு மெர்க்குரி பிளேபேக் இன்ஜின் சாஃப்ட்வேர் ஒன்லி அப்படி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு CUDA மெர்க்குரி பிளேபேக் இன்ஜின் GPU ஆக்சிலரேஷன் அந்த செட்டிங்ஸ் வைங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து ஒரு டைம் ஷட் பண்ணிட்டுங்க. ஓகேவா? ஷட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, எடிட் பர்ஃபார்மன்ஸ் செட்டிங் ஜென்ரல், அதில் மெமரி, அதில் இந்த ரேமோடது வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஒரு 6, 7, 10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு 3 கொண்டு வந்துடுங்க. 3 விட கம்மி பண்ண முடியாது, கம்மி பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் கம்மி பண்ணிடுங்க. இருக்கலே லோயஸ்ட் வேல்யூ வந்து நம்ம இந்த ரேம் டிசர்வ் டு அதர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 3 GB தான் அதர்ஸ்க்கு கொடுக்கும், மற்ற 13 GB இது ப்ரீமியர் ப்ரோக்கு தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் அதோட வேல்யூஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மீடியா கேட்ச், இந்த இதில் ரிமூவ் மீடியா கேட்ச் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அன்யூஸ்வல் மீடியா கேட்ச் ஃபைல்ஸ், இதை ஓகே கொடுத்துருங்க. மீன்ஸ் அந்த அன்யூஸ்வல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ டெலிட் பண்ணுறோம். ஸோ அப்போ அங்கே ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு கிராஷ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆக 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 அங்கே எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியாமல் அது கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு சான்சஸ் தான். ஸோ இதுதான் அப்படிங்கிறது இல்லை. இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் உங்கள் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு எரருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பக்கம் எரர்ஸ் இருந்துடும். ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு ப்ரீமியர் ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது பேசிக்காக இருக்கிற எரர்ஸ். ஓகேவா? இப்போ டெலிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து என்னென்னா, இந்த ப்ரீமியர் ப்ரோக்கு வெளியே, அதாவது டாஸ்க் மேனேஜர், இங்கே கீழே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ், அதாவது ப்ராசஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஆப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டார்ட் அப் யூசர்ஸ், அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸில் அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறது இருக்கும், அது ரன்னிங்கில் இருக்குது, ஏன்னா இது க்ளோஸ் ஆகலை. ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி செட் ப்ரியாரிட்டியில் நார்மல் இருக்குது, அதை ஹை வச்சுக்கோங்க. சேஞ்ச் ப்ரியாரிட்டி எஸ் வெஸ்டிங்னா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், அவ்வளோதான். இந்த பேசிக்ஸ் இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது நடக்கிற எரர்ஸ் எல்லாமே இதில் சால்வ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ஆன்டிவைரஸ் பண்ணுறீங்க, இல்லை போடுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபைல் கொண்டு வரீங்க, இல்லை அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேளை வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இப்போ இது வந்து 17 GB எனக்கு இருக்குது, ஒரு வேளை அது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா விண்டோஸ் ஆர் அமுத்துனீங்கன்னா இது வந்துடும், ரன் ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ அதில் %temp% அப்படின்னு போட்டு மறுபடியும் அமைச்சுக்கிறேன். %% போட்டு நடுவில் TEMP டெம்ப் ஸ்மால் லெட்டரில் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம், டெம்பரவரி ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதை இப்போ பாருங்கள், இங்கே விண்டோஸில் 17.1 GB இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இது வந்து டெம்பரவரி ஃபைலு, இது டெலீட் பண்ணுறதுனால உங்கள் ஃபைல்ஸ்க்கோ எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் தாராளமாக இது டெலீட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் அமுத்தி டெலீட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரை அகைன் ஒரு டைம் கொடுங்க, மறுபடியும் அது வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போது அது 100% ஆறு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 98 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும், ஒரு சில விஷயத்தை மட்டும் டெலீட் பண்ணாது, அது மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் அதோட சைஸ் பாருங்கள். இப்போ எதுவுமே டெலீட் பண்ணாத மாதிரி உங்களுக்கு தோணுன்னா
ஆனால் உள்ள இருக்க டெம்பரவரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டெலிட் பண்ணால் அது உங்களுக்கு கிராஷ் ஆகுறதுனால அதை டெலிட் பண்ணாது. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். 17.1 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா 42.6 வந்துச்சு. ஸோ இந்த சியோட ஸ்பேஸை கிளியர் பண்ணுறது இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆர் மறுபடியும் PREFETCH அந்த லெட்டர்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா கண்டினியூ கேட்கு, எஸ் கண்டினியூ அப்படி கொடுத்துட்டு இதே கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் பண்ணுங்கள். இது வந்து இன்னும் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அதை விட வேறு ஃபைல் ஃபார்மேட் இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸை நம்ம கிளியர் கொடுத்து ட்ரை அகைன் மறுபடியும் ஒரு கிளிக் கொடுத்து ஸ்கிப். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 GB அப்படி இதாகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சி லோக்கல் டிஸ்கை கிளியர் பண்ணுறதுக்கு, அதாவது டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போது சி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ இருக்கிற செட்டிங்ஸும் நம்ம மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி உங்களுக்கு இது கிராஷ் ஆகாது. ஒருவேளை கிராஷ் ஆச்சுன்னா அதுக்கான இது கமெண்ட் என்னென்ன கிராஷ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அப்போது ஒவ்வொரு கிராஷுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.